சென்னை புளியந்தோப்பில் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் தமது மனைவிக்கு வீடியோ கால் மூலம் தகவல் சொல்லிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். சென்னையில் தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் தன்னுடைய மனைவிக்கு வீடியோ காலில் தகவல் தெரிவித்து விட்டு வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். சென்னை புளியந்தோப்பு நரசிம்ம நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் ஜான் தேவராஜ். இவர் மனைவி சுப்புலட்சுமி. இவர்களுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். ஜான் தேவராஜ் சென்னை கொளத்தூர் பெருவள்ளூரில் உள்ள அரசு பூங்காவில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர் தன்னுடன் பணியாற்றும் சக ஊழியர் வாங்கிய கடனுக்காக இவர் ஒரு ஜாமீன் கையெழுத்தை போட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த நிலையில் கடன் வாங்கிய நபர் இறந்து விட்டதால் அந்த கடனை மாதந்தோறும் தனது சம்பளத்திலிருந்து ஜான் தேவராஜ் கொடுத்து வந்துள்ளார். மேலும் பண தேவைக்காக வெளியில் மேலும் ஒரு சிலரிடம் கடன் வாங்கியதாகவும் தெரிய வருகிறது. மேலும் வாங்கியிருந்த கடன்களை கொடுக்க முடியாமல் ஜான் தேவராஜ் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து ஜான் தேவராஜுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த ஜான் தேவராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனது மனைவிக்கு வீடியோ கால் மூலம் போன் செய்துள்ளார். அந்த வீடியோ காலில் தான் தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படியும் அவர் கூறியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நான் வந்து விடுகிறேன் என கூறியுள்ளார். ஆனாலும் மனைவி வீடியோ காலில் பேசியபடியே ஜான் தேவராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி உடனடியாக விரைந்து வீட்டுக்கு வந்து பார்த்தபோது ஜான் தேவராஜ் இறந்து போனது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இது குறித்து சென்னை பேசின்பாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பேசின்பாலம் காவல்துறையினர் உயிரிழந்த ஜான் தேவராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று அவருடைய உடலானது இறுதி ஊர்வலத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது பேசின்பாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.